அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்க்கணும். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, which educational institution has topped the National Institution Ranking Framework for the 6th consecutive time அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேங்கிங்ஸோட NIRF ஓட 9th எடிஷன் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, யார் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த ஒரு டேட்டாஸை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 6th consecutive டைமா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஐஐடி மெட்ராஸ் தான். ஓகேங்களா, ஐஐடி மெட்ராஸ் 6th consecutive டைமா ஓவரால் ரேங்கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் பார்த்தோம்னா நமக்கு ஐஐஎஸ்சி பெங்களூர். ஓகேங்களா, ஐஐஎஸ்சி பெங்களூர் வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ எஜுகேஷன் மினிஸ்ட்ரி லான்ச் பண்றாங்க. 9th எடிஷன் ஆஃப் தி NIRF வந்திருக்கு நமக்கு. சரியா, அடுத்தது சேர்பர்சன், செபி சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாதாபி பூரி பக் அப்படிங்கிறவங்க. அடுத்தது IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதோட சேர்பர்சன் வந்து தேபாஷிஷ் பாண்டா. RBI கவர்னர் நமக்கு தெரியும் சக்திகானந்த தாஸ். EPF எம்ப்ளாயி ப்ரொவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனோட சேர்பர்சன் நீலம் ஷாமி ராவ். ஓகேவா, ஸோ கரெக்ட் ஆன்சர் 3412. ஓகே, அடுத்தது which city will host the 2028 Olympics? அடுத்த ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்க போகுது. அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்க போகுது. சரியா, அடுத்தது which state will host the first global women kabaddi league அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோபல் விமன் கபடி லீக் எங்க நடக்க போகுது அப்படின்னா நமக்கு ஹரியானால நடக்க போகுது. சரியா, அடுத்தது which minister launched the portal for Jio Parsi scheme? ஸோ பார்சி அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி நமக்கு தெரியும். ஸோ இந்த பார்சி கம்யூனிட்டிக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்னன்னா அவங்களோட பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிட்டே வருது. ஸோ அதை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், பாப்புலேஷன் டிக்ளைனை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜியோ பார்சி ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீமுக்குன்னு ஒரு போர்ட்டலை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா, கிரண் ரிஜிஜு பார்த்தோம்னா மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்காரு, அவர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா, மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ அதான் இந்த ஜியோ பார்சி போர்ட்டல் அப்படிங்கிறது. சரியா, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 question பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 questionல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.